ஸோ நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸ்ல வந்து என்ன டிஸ்கஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.1ல உள்ள ரிலவெண்ட் எக்ஸாம்பிள்ஸும் 1.1ல இருந்து 1.5 டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அங்கே வந்து நம்ம ரேங்கை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா பை யூசிங் டிட்டர்மினேட்டை யூஸ் பண்ணியிருக்கோம், பை யூசிங் மைனர் மெத்தட்னு பேர். ஸோ அதோட தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் வந்து 1.1ல ஃபர்ஸ்ட் ஒரு 5 சம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே மெத்தட் சால்வ் பண்ணியிருக்காங்க. இந்த சமயம் வேற மெத்தட் சால்வ் பண்ணலாம், ஆனால் இதுக்கு 2 மெத்தட் இருக்குன்னா ஒவ்வொரு மெத்தடா பார்க்கணும். சரி, ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, क्वेश्चन வந்து 1, ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் தி ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் மேட்ரிக்ஸ் சப்டிவிஷன் 1. சரியா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ்க்கு நேம் இடு. சரியா, இந்த மேட்ரிக்ஸ் நேம் என்ன பண்ணா ஏன்னு வச்சுக்கலாம். லெட் a இஸ் ஈக்குவல் டு, சோ மேட்ரிக்ஸ் கொடுத்துக்கலாம். சோ 5 6 7 8. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் உடைய ஆர்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா, ஆர்டர் அப்படிங்கிறது எத்தனை ரோ எத்தனை காலம் பார்க்கணும். ஸோ இங்க 2 ரோ இருக்குது, 2 காலம் இருக்கிறதுனால இதோட ஆர்டர் வந்து 2x2 நமக்கு இருக்கும். சரியா இல்லையா? அப்போ இந்த ஆர்டர் வச்சுன்னு சொல்லலாம்னா ரேங்க் வந்து அப்ராக்சிமேட்டா சொல்ல முடியாது. அப்ப இந்த மேட்ரிக்ஸ் நேம் ஏன்னு சொன்னதுனால ரேங்க் ஆஃப் ஏ உடைய ஆன்சர் என்ன வரலாம்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2. இதுல எது நம்பர் பார்க்கணும், 2 அப்படிதானே, ரெண்டுமே ஈக்குவலா தானே இருக்குது. அப்போ ஒன்னு 2 வரலாம், 2 கம்மியா வரலாம். அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன், கன்சிடர் த மைனர் மேட்ரிக்ஸ். இங்க 2 இருக்கிறதுனால 2x2 மைனர் மேட்ரிக்ஸ் எடுக்க போறேன். அப்ப இந்த இடத்துல செகண்ட் அடுத்து என்ன பண்ண போறோம்னா கன்சிடர் 2x2 மைனர் மேட்ரிக்ஸ் சூஸ் பண்ண போறோம். சரியா, அப்ப இங்க இருக்கிறது 2x2 என்ன அப்படியே எடுத்து டிட்டர்மினேட் போட போறோம். டிட்டர்மினன்ட் 5 6 7 8. அப்ப இது 2x2 நம்ம டிட்டர்மினேட் போட்டீங்கன்னா சோ இங்க வந்து 5 8s ஆர் ஆன்சர் வந்து 40 வரும், மைனஸ் 6 7s ஆர் 6 7s ஆர் 42 நமக்கு வரும். சோ இந்த ரெண்டையும் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் நமக்கு -2 வரும். அப்ப ஆன்சர் நாட் ஈக்குவல் டு 0 வந்திருக்குது. அப்ப எப்போ வந்து ஒரு டிட்டர்மைன்ட் வேல்யூ 0 வராம நம்பர் கொடுக்குதோ அதுதான் ரேங்கா இருக்கும். அப்ப இந்த இடத்துல ரேங்க் ஆஃப் ஏ உடைய ஆன்சர் யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த 2x2 தான் எனக்கு வந்து 0 ப்ரொடியூஸ் பண்ண நம்பர் கொடுத்ததுனால ரேங்க் நமக்கு என்னவா இருக்கும், 2வா இருக்கும். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். செகண்ட் क्वेश्चन பாத்தீங்கன்னா ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸ்க்கு நேம் வச்சுக்க போறோம். A B C உங்களுக்கு என்ன தோணுதோ வச்சுக்கோங்க. ஓகே, என்ன பண்றேன் மேட்ரிக்ஸ் A ன்னு வச்சுக்கிறேன். லெட் கேபிட்டல் A இஸ் ஈக்குவல் டு, சோ மேட்ரிக்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா 1 -1 3 -6 வச்சாச்சு. ஓகேவா, இப்போ இதோட ஆர்டர் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மேட்ரிக்ஸ்ல எத்தனை ரோ எத்தனை காலம் இருக்கோ அது ஆர்டர் சொல்லுவோம். இங்க 2 ரோ இருக்கு, 2 காலம் இருக்கிறதுனால இது 2x இருக்கலாமே இல்லையா. அப்ப இந்த ஆர்டர்ல எது சின்ன நம்பரோ அது நமக்கு ரேங்கா வர வாய்ப்பு இருக்குது. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ உடைய ஆன்சர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 வர வாய்ப்பு இருக்குது. 2 வர தேவை இல்லை, 2 வரலாம் அப்படின்னு அசம்ப்ஷன். இப்போ என்ன பண்ண போறோம் இந்த இடத்துல, சோ கன்சிடர் 2x2 மைனர் மேட்ரிக்ஸ் எடுக்க போறோம். இப்போ அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா கன்சிடர் 2x2 மைனர் மேட்ரிக்ஸ் சூஸ் பண்ணிக்கோமா. இங்க இருக்கிறது 2x2 தான், டிட்டர்மினேட் போட போறோம். டிட்டர்மினன்ட் 1 -1 3 -6. சோ இந்த இடத்துல டிட்டர்மினேட் போடுவீங்கன்னா ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சருக்கு -6 வரும், நடுவுல ஒரு மைனஸ் வரும். இந்த ரெண்டையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இங்க ஒரு -3 வரதுனால நமக்கு +3 நமக்கு மாறிடுவாங்களா இல்லையா. இப்ப ரெண்டையும் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சருக்கு -3 வரும். சோ நாட் ஈக்குவல் டு 0 வரும். அப்படின்னு அப்ப நமக்கு 0 ப்ரொடியூஸ் பண்ண நம்பர் கொடுத்ததுனால இந்த சம்மோட ஆன்சர் ரேங்க் ஆஃப் ஏ ஓட ஆன்சர் கண்டிப்பா என்னவா இருக்கும், 2வா இருக்கும். இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட்டா இருக்கும். மூணாவது क्वेश्चन பாத்தீங்கன்னா அகைன் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன பண்ண போறோம் வந்து ரேங்க் கண்டுபிடிக்க போறோம். இப்போ இந்த மேட்ரிக்ஸ் நேம் வச்சுக்கோமா, A ன்னு வச்சுக்கலாம். லெட் A இஸ் ஈக்குவல் டு, சோ மேட்ரிக்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா 1 4 2 8 எடுத்தாச்சு. இப்போ இதனுடைய ஆர்டர் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு 2x2 இருக்கு. அப்படிதானப்பா, இதுல எது மினிமம் நம்பர்னா 2 தான் மினிமம் நம்பர். அப்போ இந்த மேட்ரிக்ஸோட ரேங்க் அப்ராக்சிமேட்டா என்ன வரலாம்னா 2 வரலாம், 2 கம்மியா வரலாம். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ உடைய ஆன்சர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இங்க 2 எடுத்ததுனால சோ கன்சிடர் 2x2 மைனர் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ண போறோம். அடுத்து எப்படி எழுதணும், கன்சிடர் 2x2 மைனர் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோமா. அப்ப இங்க 2x2 தான் இருக்குது. அப்ப டிட்டர்மினன்ட் போடுங்க. டிட்டர்மினன்ட் 1 4 2 8 டிட்டர்மினன்ட் போடுங்க ஈக்குவல் டு, சோ 1 8 is 8, நடுவுல மைனஸ், இங்க 2 4s அகைன் 8 தான் வரும். சோ வாட் இஸ் ஆன்சர் 0. அப்ப இந்த 2x2 வந்து 0 வந்துச்சு. அப்ப 0 வந்துச்சுன்னா நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க அகைன் இன்னும் 2x2 எடுக்கணும். இங்க இருக்கிறதே ஒரு 2x2 தான். இப்ப இன்னும் 2x2 எடுக்க முடியுமா, கிடையாது. இன்னும் 2x2 மேட்ரிக்ஸ் எடுக்க முடியுமா, கிடையாது. ஒரே ஒரு 2x2 தான் இருக்காங்க. அப்போ 2x2 முடிஞ்சு போச்சு. பார்த்து எங்க போனோம்,
2 கிராஸ் 2 கம்மியா உள்ள ஒரு மேட்ரிக்ஸ் போகணும். அது வந்து 1 கிராஸ் 2 விட கம்மி 1 தானே. 1 கிராஸ் 1 போகணும். அப்போ அகைன் அடுத்த ஸ்டெப் என்ன பாத்தீங்கன்னா கன்சிடர் 1 கிராஸ் 1 மைனர் மேட்ரிக்ஸ். 1 கிராஸ் 1 தான் இருக்கும். ஒரு ரோ ஒரு காலம் உள்ள ஒரு மேட்ரிக்ஸ். அது யாருன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ரோ ஒரு காலம் இல்லாம இல்லையாப்பா. இந்த இடத்துல சரி இல்லையா. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ரோ ஒரு காலம் சொல்லலாம். இந்த எலிமெண்ட் இதுக்கு நான் டிடர்மினன்ட் போட போறேன். அப்ப இந்த இடத்துல டிடர்மினன்ட் இங்க ஒரு ரோ ஒரு காலம் 1 எடுத்துக்கிறேன். சோ 1க்கு நீங்க டிடர்மினன்ட் போட்டு பாத்தீங்கன்னா டிடர்மினன்ட் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு எலிமெண்ட் மட்டும் இருந்துச்சுன்னா என்ன நம்பர் அது ஆன்சரா வரும். நீங்க 1 இருந்துச்சுன்னா +1 வரும். இங்க -1 இருந்துச்சுன்னா -1 தான் வெளியே வரும். அப்ப ஆன்சர் 1 தான் வெளியே வரும். இது நாட் ஈக்குவல் டு 0 அப்படிதானே. அப்ப இங்க 1 கிராஸ் 1 வந்து நமக்கு என்ன பண்ணல 0 கொடுக்கல ஆன்சர் கொடுத்ததுனால ரேங்க் ஆஃப் A உடைய ஆன்சர் என்னவா இருக்கும் 1 இருக்கும். இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட்டா இருக்கும். புரிஞ்சுக்கிட்டாப்பா. சப்டிஷன் நம்பர் 4 பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்கன்னா ஒரு 3 கிராஸ் 3 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. இதனுடைய ரேங்க் கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் இந்த மேட்ரிக்ஸ் நேம் எடுத்துக்கோமா. இந்த மேட்ரிக்ஸ் நேம் நம்ம ஏன்னு வச்சுக்கிறேன். let A is equal to சோ மேட்ரிக்ஸ் யாரு நீங்க பாத்தீங்கன்னா 2 -1 1 3 1 -5 1 1 1 சரி மேட்ரிக்ஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு. இதோட ஆர்டர் யாரு பாத்தீங்கன்னா நமக்கு 3 கிராஸ் 3 இருக்கு. சரியா. இப்போ இந்த 3 கிராஸ் 3ல எது ரொம்ப சின்ன நம்பர் பாத்தீங்கன்னா 3 தான். அப்படிதானே. இப்போ கண்டிப்பா ரேங்க் வந்து என்ன வரலாம் 3 வரலாம் அல்லது 3 விட வரலாம் கம்மியா வரலாம். அப்ப இந்த இடத்துல ரேங்க் ஆஃப் A உடைய ஆன்சர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 நம்ம என்ன பண்ணலாம் அசம்ப்ஷன் எடுத்துக்கலாம். பட் பர்ஃபெக்ட்டா 3 சொல்லவே இல்லை. சரி இல்லையா. இப்போ என்ன பண்ண போறோம் 3 கிராஸ் 3 மைனர் மேட்ரிக்ஸ் என்ன பண்ண போறோம் சூஸ் பண்ண போறோம். சோ கன்சிடர் சோ 3 கிராஸ் 3 மைனர் மேட்ரிக்ஸ் சூஸ் பண்ணிக்கோமா இல்லையா. நீங்க கொடுத்தே 3 கிராஸ் 3 தான். அதே மாதிரி டைரக்டா டிடர்மினன்ட் போடுறோமா. அப்ப டிடர்மினன்ட் ஆஃப் 2 -1 1 3 1 -5 1 1 1 இதுமே க்ளோஸ் பண்ணு. ஓகே. இப்போ என்ன பண்ண போறேன் ரோ 1 வச்சு என்ன பண்ண போறேன் எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். ஒரு ரோ 1க்கு தேவையான சைன் கொடுத்துக்கங்க. சோ பிளஸ் மைனஸ் பிளஸ் ஈக்குவல் டு ரோ 1 வச்சிருக்கோமா இல்லையா. சோ ஃபர்ஸ்ட் 2 போடுங்க 2 இன்டு சோ 1 1 is 1 நடுவுல மைனஸ் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா நமக்கு +5 போயிடும். ஓகேதானப்பா. அடுத்து இந்த மைனஸ் ++ஆ போயிருமா +1 இன்டு சோ 1 3 is 3 நடுவுல மைனஸ் இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணா நமக்கு ஆன்சர் +5 போயிடும். சோ அடுத்து +1 இன்டு 1 3 is 3 சோ நடுவுல வந்து ஒரு மைனஸ். சரியா. இது ரெண்டையும் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு ஆன்சர் 6 வருமாப்பா. இது ரெண்டையும் ஆட் நமக்கு ஆன்சர் 8 வருமா. இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் ஆன்சர் 2 வருமா. இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுங்க is equal to 6 2s ஆன்சர் 12 வரும். இந்த ரெண்டையும் நீங்க ப்ராடக்ட் பண்ணி ஆன்சர் 8 வரும். சோ 1 2 is 2. ஓகே. இப்போ எல்லா இதையும் கூட்டி பாத்தீங்கன்னா சோ வாட் இஸ் ஆன்சர் நமக்கு வந்து 22 வரும். சோ நாட் ஈக்குவல் டு 0. அப்ப 3 கிராஸ் 3 வந்து 0 ப்ரொடியூஸ் பண்ணாம நம்பர் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறதுனால சோ கண்டிப்பா ரேங்க் ஆஃப் A ஓட ஆன்சர் என்னவா இருக்கும் 3 இருக்கும். இதுதான் நமக்கு தேவையான ரிசல்ட். சப்டிஷன் நம்பர் 5 பாருங்கம்மா. என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஃபைண்ட் தி ரேங்க் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் அப்படிங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த மேட்ரிக்ஸ் நேம் எடுத்துக்கோமா. let capital A அப்படிங்கிறது மேட்ரிக்ஸ் நேம் எடுத்துக்கலாம். சோ -1 2 -2 4 -3 4 -2 4 -4 மேட்ரிக்ஸ் நேம் எடுத்தாச்சுப்பா. இப்போ என்ன பண்ண போறோம் இதோடைய ஆர்டர் பார்க்க போறோம். இந்த மேட்ரிக்ஸ் உடைய ஆர்டர் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ரோ இந்த நம்பர் ஆஃப் காலம் சோ 3 கிராஸ் 3 ன்னு இருக்கும். எடுதானப்பா. இதுல எது சின்ன நம்பர் 3 தான். அது ரெண்டு ஈக்குவலா தான் இருக்குது. அப்போ ரேங்க் ஆஃப் A ஓட ஆன்சர் என்ன வரலாம் 3 வரலாம் அல்லது 3 விட கம்மி. அப்போ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன பண்ணணும் 3 ன்னு போடும். சரியா. இப்போ என்ன பண்ண போறோம் கன்சிடர் 3 கிராஸ் 3 மைனர் மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ண போறேன். சோ கன்சிடர் 3 கிராஸ் 3 மைனர் மேட்ரிக்ஸ். அப்ப இங்க ஒரே ஒரு 3 கிராஸ் தான் சூஸ் பண்ணிக்கலாம். சோ டிடர்மினன்ட் சோ -1 2 -2 4 -3 4 -2 4 -4 சோ டிடர்மினன்ட் க்ளோஸ் பண்ணிக்கங்க. இப்போ என்ன பண்ண போறோம் ரோ 1 வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம். சைன் போட்டுக்கணும். சோ பிளஸ் சோ மைனஸ் பிளஸ் சரி இதோட ஆன்சர் கீழ இருக்க ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் -1 சோ -1 இன்டு இங்க வந்து நமக்கு ஆன்சர் +12 minus 4 4s are 16. ஓகேவா. அடுத்து -2 இன்டு சோ -2 இன்டு இங்க -4 4s are 16 வரும். சோ நடுவுல மைனஸ் இங்க ஒரு மைனஸ்னா பிளஸ் 4 2s are 8 வரும். இது அல்டி படிச்சிருக்கு சரியா இல்லையா. சோ அடுத்து நமக்கு -2 இன்டு இங்க 16 நடுவுல ஒரு மைனஸ் சோ இங்க வந்து 3 2s are ஆன்சர் 16 வரும். சரியா. இந்த ரெண்டையும் நீங்க சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா ஆன்சர் வந்து மேல -4 வரும்.
இது வந்து பாத்தீங்கன்னா ஆன்சருக்கு -8 வரும். இது பாத்தீங்கன்னா ஆன்சருக்கு 10 வரும். இதோட ஆன்சர் நீங்க பாத்தீங்கன்னா 1 4 is 4. நான் மைனஸ் பிளஸ் பிளஸ் அப்படின்னு இல்லையாப்பா, இங்க மைனஸ் பிளஸ் பிளஸ் ஆன்சர் 2 8 ஆன்சர் 6 வருமா இல்லையா? இதனோட ஆன்சர் பாத்தீங்கன்னா வாட் இஸ் ஆன்சர் நமக்கு வந்து -20 வந்து சரியா. இந்த ரெண்டையும் நீ ஆட் பண்ணா +20 -20 வாட் இஸ் ஆன்சர் 0. அப்ப 3 x 3 வந்து எனக்கு நம்பரை கொடுக்காம 0 கொடுத்துட்டு அடுத்த 3 x 3 சூஸ் பண்ணணும். ஆனா அடுத்த 3 x இங்க இருக்குதா? இல்ல, ஒரே ஒரு 3 x தான் இருக்குது. அடுத்து என்ன பண்ணணும்? சோ கன்சிடர் 3 விட கம்மியான நம்பர் யாரு? 2 போயிடுமா இல்லையா? அப்ப கன்சிடர் 2 x 2 மைனர் மேட்ரிக்ஸ். ஓகே, 3 விட கம்மி 2. அப்ப 2 x 2 என்ன பண்ண போறோம்? செக் பண்ண போறோம். அப்ப 2 x 2 நம்ம செக் பண்ண சொல்ல இப்ப எப்படி 2 x 2 எடுக்கலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இப்ப ஃபர்ஸ்ட் வந்து இந்த 2 x எடுக்கணும். -1 2 -4 இது எடுக்கலாம். பிளஸ் எனக்கு வந்து 2 -2 -3 வித்தியாசம் எனக்கு பிடிக்குது அப்படின்னு எதனால எடுக்கலாம். ஆனா எல்லாத்தையும் எடுத்து செக் பண்ணணும். என்ன பண்ற ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ற செக் பண்ணி பார்க்க போறேன். அப்ப ஃபர்ஸ்ட் டிடர்மின் பாத்தீங்கன்னா டிடர்மினன்ட் ஃபர்ஸ்ட் 4 எலிமெண்ட் எடுத்துக்கணுமா. சோ -1 2 4 -3 டிடர்மினன்ட் க்ளோஸ் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் நீ ப்ராடக்ட் பண்ணா 1 3 is 3 நடுவுல மைனஸ். சோ 4 2 is ஆன்சர் 8. இது ரெண்டையும் நீ சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் வரும் மைனஸ் வருமா. சோ நாட் ஈக்குவல் டு 0. அப்ப இந்த 2 + 2 வந்து முதல் 2 + 2 என்ன கொடுக்கல 0 கொடுக்காம ஆன்சர் கொடுத்தா இல்லையா. அப்ப கண்டிப்பா ரேங்கோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 2 இருக்கும். அப்ப இது 0 வந்துச்சுன்னா அடுத்த 2 + 2 போகணும். அது 0 வந்துச்சுன்னா அடுத்த 2 + 2. இதே போல எல்லா 2 + 2 0 வந்தா மட்டும் என்ன பண்ணணும் வந்து 1 + 1 போகணும். சோ எனக்கு வந்து ரெண்டு இது 2 + 1 அப்போ 2 + 1 0 வந்ததுன்னா மூணாவது 0 தான் நினைச்சா 1 + 2 போயிடக்கூடாது. விளங்குதா இல்லையாப்பா? இந்த இடத்த பொறுத்த என்ன பண்ணணும் வந்து எல்லா 2 × 2 0 வந்தா மட்டும்தான் 1 + 1 போகணும். ஏதாச்சும் ஒரு 2 × 2 வந்து நமக்கு 0 வரலையா ரேங்க் என்னவா இருக்கும்? 2 இருக்கும். அப்ப இந்த சம்ல ஃபர்ஸ்ட் 2 × 2 என்னவா 0 வரல. அப்ப கண்டிப்பா ரேங்கா A ஓட ஆன்சர் என்னவா இருக்கும்? 2 இருக்கும். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர்.